ஹலோ வியூவர்ஸ், நான் இன்றைக்கி வந்து கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டேன். மத்தியானம் லஞ்ச் வந்து இந்த சாம்பார் காலையிலே சாம்பார் பண்ணியிருக்கேன். இந்த ஹோட்டல் சாம்பார் நிறைய நான் பண்ணேன். மிளகு பொங்கலுக்கு அதே மத்தியானம் லஞ்சுக்கு வச்சுக்க போகிறேன். இப்போ நான் வந்து கூட்டு என்ன பண்ண போகிறேன்னா சீனி அவரைக்காய் கூட்டும் முழு நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, முழு நெல்லிக்காய். இது வந்து ஊறுகாய், முழு நெல்லிக்காய் ஊறுகாய், சீனி அவரைக்காய் கூட்டு. நேற்று உள்ள ரசம் இருக்குது போதும், இன்றைக்கி லஞ்சு தான். இப்போ வந்து நான் வந்து முழு நெல்லிக்காய் வந்து எப்படி ஊறுகாய் பண்ணுறதுன்றத பார்ப்போம். இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சமாக தண்ணி போட்டு லைட்டாக வேக வச்சுக்க போகிறேன். இப்போ இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி போட்டு வேக வச்சுக்க போகிறேன், உப்பு போட்டு. இப்போ இந்த சீனி அவரைக்காவை கூட நம்ம எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி இந்த காம்பை வந்து இந்த காம்பு பகுதியும் தலைப்பகுதியும் நம்ம கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இது மாதிரி கொத்து கொத்தாக வச்சு நம்ம கட் பண்ணால் தான் சீக்கிரமாக கட் பண்ண முடியும். நம்ம வேலைக்கு போகிறவங்களாம் இதை வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே கூட நீங்கள் வாங்கி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ மறுநாள் காலையில் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நெல்லிக்காவை வேக விட்டுருக்கிறேன். நெல்லிக்காய் வேகட்டும், உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சு, போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சீனி அவரைக்காய் கட் பண்ணுறதுக்குள்ளே இந்த சீனி அவரைக்காய் கொஞ்சம் சிறுபருப்பு போட்டு பண்ண போகிறேன். அதனால் சிறுபருப்பு வேக வச்சுக்கிறேன் அடுப்பில். அது வேகட்டும், அதுக்குள்ளே அந்த காய் நறுக்கும். முதல்ல வெங்காயத்தை நறுக்கிறேன். இப்போ இந்த சீனி அவரைக்கான்றது கொத்தவரங்காய். இது வந்து அடிக்கடி நம்ம எடுத்துக்கலாம். இந்த யூரின் ப்ராப்ளம் இருக்கும் பார்த்தீங்களா, கிட்னிக்கு ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. அதனால் யூரின் சம்மந்தமான நோய்கள் எதுவுமே வராது. சுகர் கூட குறையுவாங்க சீனி அவரைக்காய். அது பேரே சீனி அவரைக்காய் தான். அதனால் அது வந்து அடிக்கடி எடுத்துக்கிட்டால் நல்லது. நான் இன்றைக்கி வந்து சாம்பார் தானே பண்ணுறேன். சாம்பாரும் காரம் இல்லாதது, இந்த கொத்தவரங்காய் கூட்டும் காரம் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணுறேன். நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் காரமாக இருக்கும். இதை கட் பண்ணிட்டேன். இனிமேல் காயை நறுக்கலாம். இது இந்த மாதிரி கொத்து கொத்தாக எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு தலைப்பகுதியும் காம்பு பகுதியும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொத்தை எடுத்துக்கிட்டால் சீக்கிரமாக கட் பண்ணலாம். இந்த வேலைக்கு போகிறவங்க, மறுநாள் வேலை இருக்குது அப்படின்றவங்கலாம் ஒரு நாளைக்கு முன்னாடி நைட்டு ஃப்ரீயாக இருந்ததுன்னா இதை கட் பண்ணி வச்சுக்கிடலாம். அந்த மாதிரி சமையல் கூட நாளைக்கு என்ன பண்ணணுன்றத ஒரு நாளைக்கு முன்னாடி யோசித்து வச்சிடலாம். அப்படி இல்லை டைம் டேபிள் மாதிரி போட்டு கிச்சனில் ஒட்டிக்கிடலாம். அப்போனா நம்மளுக்கு யோசனையே, அதுவே பெரிய சமையல் என்ன பண்ணணுன்றதே பெரிய யோசனையாக இருக்கும். அதனால் அது மாதிரி பண்ணலாம். அடுத்தது வந்து இஞ்சி பூண்டுலாம் கூட இந்த ஃப்ரீயான டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி ஒரு சிலர் வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ரிட்ஜிலே வச்சுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வேலை வந்து செய்யும்போது சுலபமாக இருக்கும். முக்கியமாக வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரி செய்து வச்சுக்கிட்டா நல்லது. நான் அப்படியே காயும் அரிஞ்சிட்டேன். ஒயிட் ரைஸு ஊற போட்டிருக்கேன். இன்றைக்கி லஞ்சு ஒயிட் ரைஸு, காலமாக பண்ண சாம்பார் தான். அடுத்தது வந்து இந்த கொத்தவரங்காய் கூட்டு, அடுத்தது வந்து நெல்லிக்காய் ஊறுகாய். நெல்லிக்காவெல்லாம் அவிச்சிட்டேன். இனிமேல் அதை வந்து தாளிக்க வேண்டியது தான். ரொம்ப ஈஸி. நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் சமையல் பண்ண ஆரம்பிப்பேன். ஒரு சிலர் அந்த கிச்சனில் அந்த ஸ்பாட்டில் செய்து ரெடி பண்ணிப்பாங்க. அப்போதைக்கு அப்பயே ரெடி பண்ணிப்பாங்க. நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு வந்து சீக்கிரமாக அப்படியே சாப்பாடு ஏற்றி இறக்கிடலாம், ஈஸியாக இருக்கும். அதனால் நான் வந்து ரெடி பண்ணி வச்சு தான் செய்வேன். அதனால் நிற்க தேவையில்லை. ரெடி பண்ணி வச்சிட்டேன்னா இதுனா எல்லாத்துக்கும் நின்றுட்டே இருக்கணும். ஒருத்தருக்கு ஒரு விருப்பம்.
அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி செய்துக்கிறாங்க. இந்த சீனி அவரைக்காய் கொத்தவரங்காய் கட் பண்ணுறது தான் பெரிய வேலை. அதுவும் சாம்பார் வெங்காயமும் கட் பண்ணுறது தான். சாம்பார் வெங்காயம் தோல் உரிக்கிறதும் பெரிய வேலை. அதெல்லாம் கூட நைட்டே உரிச்சு வச்சுக்கிடலாம். நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது, எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ அப்போ கொஞ்சம் அந்த மாதிரிலாம் கட் பண்ணி வச்சு கண்டெய்னர், ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிடலாம். நான் காய் அரிஞ்சிட்டேன். காயெல்லாம் அரிஞ்சிட்டேன். ரெடி காயெல்லாம் இன்னும் கொஞ்சம் தான், கையில் இருக்கிறது தான். இப்போ இந்த கொத்தவரங்காய் வந்து நான் அவிச்சு தண்ணி கீழே ஊற்றிடணும். எல்லாருமே கொத்தவரங்காய் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த கொத்தவரங்காய் அவிச்சு இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பொரியல் பண்ணணும், கூட்டு பண்ணணும். இந்த தண்ணியோடு நம்ம சாப்பிட்டோன்னா பித்தம்னு ஒன்று சொல்லுவாங்க. அதனால் இந்த தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. ஒரு சிலர் அப்படியே செய்து சாப்பிட்றாங்க. இந்த காய் மட்டும் அவிச்சு கீழே தண்ணி ஊற்றிடணும். மற்ற காயெலாம் கூட ஹெல்த்துக்கு நல்லதுங்குவாங்க. இந்த காய் மட்டும் அவிச்சு கீழே ஊற்றிடணும். யூஸ் பண்ணக்கூடாது இந்த காயோட தண்ணியை. அதனால் நான் இப்போ இந்த கடாயில் வச்சு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சுக்க போகிறேன். வேக வச்சுட்டு பருப்பு ஒன்றுத்தில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, தாளிச்சிட்டு பருப்பையும் இதையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். சுவையான கொத்தவரங்காய் கூட்டு தயாராகிடுச்சு. அடுத்தது நெல்லிக்காய் ஒயிட். சமையல் ஆயிடுச்சு. நான் 1 ஹவரில் முடிச்சிடுவேன் சமையல்லாம். இந்த வீடியோ போடுறதுக்காக வேணால் கொஞ்சம் நேரம் ஆகும். நான் தனியாக பண்ணிட்டேன்னா 1 ஹவரில் முடிச்சிடுவேன். கடன் முடிச்சிடுவேன். கொத்தவரங்காய் வேக போட்டிருக்கேன். உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கிறேன். வேகட்டும். வெந்த உடனே தண்ணியை கீழே கொட்டிட்டு தாளித்து இந்த பருப்பையை போட்டு வேக வச்சிட வேண்டியது தான். நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு அந்த ஊறுகாய் பவுடர் தயார் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து காஞ்ச மிளகா, கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் இதெல்லாம் போட்டு சிம்மில் போட்டு வறுத்துக்க போகிறேன். சிம்மில் வச்சு வறுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து பொடி பண்ணி வச்சுப்பேன். இதை பொடி பண்ணி வச்சுட்டு நான் உப்பு போட்டு தான் வச்சுருக்கிறேன். அதனால் இந்த முழு நெல்லிக்காவை இது வெந்தது தானே, அதனால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இந்த கடுகு பொடிஞ்சிச்சு போதும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். இதில் உப்பு இருக்குது. கடுகுலாம் பொழிஞ்சிட்டு இப்போ இதை எவ்வளோத்தையும் நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றி தாளிச்சிட வேண்டியது தான். இதை அரைக்கிறதுக்குள்ள நான் வந்து இது ஆறட்டும். அதுக்குள்ளே நான் வந்து கொத்தவரங்காய் போட்டு பண்ணிடுறேன். எண்ணெய் ஊற்றிட்டேன். கடுகு போட்டுட்டேன். கடுகு பொடி வெங்காயம், கருவேப்பிலை, இந்த தண்ணியை வடிகட்டிடணும். இந்த கொத்தவரங்காய் நல்லா
வடிகட்டிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம வேக வச்சுருந்த கொத்தவரங்காய் போட்டுக்கிடலாம். அது வதங்கத்துக்குள்ளே மிக்ஸி ஜாரில் இதை அரைச்சி வச்சுக்கிறேன். நெல்லிக்காய் ஊறுகாய் தயார் பண்ணலாம். அதை அரைச்சிட்டேன். அதுக்கு பதில் கொத்தவரங்காய் போட்டுக்கிறேன். கூடவே நான் வேக வச்சேன் சிறுபருப்பை போட்டுக்கிறேன். சுவையான இதில் வந்து தேங்காயும் காஞ்ச மிளகாவும் சீரகமும் கூட அரைச்சி போட்டுக்கிடலாம். இதோட நான் வந்து பருப்பு வேக போட்டு வச்சுருக்கிறேன். வெள்ளைப்பருப்பு வேக போடலாம், தேங்காய் போடலாம், எது வேணாலும் வந்து. ஆனால் அவிச்சு தண்ணி மட்டும் எடுத்துடணும். கொத்தவரங்காய் சுவையான போட்டு தயாராகிடுச்சு. கொத்தவரங்காய் போட்டு இதுவும் அரைச்சிட்டேன். நெல்லிக்காய் ஊறுகாவும் தாளிக்க வேண்டியது தான். இப்போ ஒயிட் ரைஸ் ஆகிடுச்சு. இது வந்து நல்லெண்ணெயில் தாளித்தா நல்லாயிருக்கும். எந்த ஊறுகானாலும் நல்லெண்ணெயில் தாளித்தா நல்லாயிருக்கும். நான் வந்து கோல்டு வின்னர் தான் வச்சுருக்கேன். அதில் தான் தாளிக்க போகிறேன். அடுத்தது வந்து காரக்குழம்பு, வத்தக்குழம்பு, இந்த மாதிரி குழம்புக்குலாம் கூட நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். காரம் ஒயிட் ரைஸ் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு சவுண்ட் வரணும்னு ஆஃப் பண்ணிடுறேன் விசிலு. நான் வந்து இந்த கடுகு போட்டுக்கிறேன். எல்லா பேரும் கட்டுது. கடுகு பொடிட்டோம். சாப்பாடு ஆயிடுச்சு. அவ்வளோ பண்ணிடலாம். எல்லாமே சாப்பாடுலாம் ஆயிடுச்சு. இப்போ இந்த கடுகு பொடியணும். கடுகு பொடிஞ்சிச்சு. இப்போ நான் வந்து இந்த அரைச்சி வச்சதை போட்டுக்கிறேன். ஸ்லோவாக போடணும். எண்ணெயில் போடும்போது அப்படியே தொப்புன்னு போட்டால் தெரிக்கும் எண்ணெய்லாம். அதனால் நான் ஒரு வீடியோ போடும்போதும் இதை சொல்கிறேன். இப்போ இதை நான் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன். ஒன்றா போட்டுக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் தனி மிளகாத்தூள் போடலாமா இல்லை இதே போடுமான்னு தெரியலன்னா நான் மிளகா வேறு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் இதே போடுமா, ஏன்னா காரம் வேணும்ல. சாம்பாரும் ரொம்ப அமைதியான டைப்பு, கொத்தவரங்காய் கூட்டும் அமைதியான டைப்பு. ரெண்டுமே காரம் இல்லாமல் இருக்கும். அதுக்கு கொஞ்சம் காரமாக வேணுன்றதுக்காக தான் நான் இந்த ஊறுகாய் போடுறேன். இது வந்து கொஞ்சம் வெல்லம் போடனாலும் போட்டுக்கலாம், மிளகாத்தூள் போடனாலும் போட்டுக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தான். இது ஏற்கனவே வேக வச்சது. அந்த பொடி வந்து வறுத்து தான் அரைச்சிருக்கோம். அதனால் நம்ம ஆஃப் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நெல்லிக்காய் ஊறுகாய். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் காரம் வேணும். இப்போ லஞ்ச் வந்து நெல்லிக்காய் ஊறுகாய், ஒயிட் ரைஸ், சாம்பார், அதுக்கப்புறமா நேற்று உள்ள ரசம். இது வந்து சுட்ட கத்திரிக்காய் புளி ரசம். அடுத்தது வந்து இது வந்து கொத்தவரங்காய் சீனி அவரைக்காய் கூட்டு.
உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சதுன்னா இந்த லஞ்சு பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.